नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த இனிய மாலை பொழுதில் கல்பதரு எனும் தியான சத் சங்கத்திற்காக ஆதி சைவம் பற்றி தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, வாழ்ந்து நிற்க ஷாலினி தொலைக்காட்சியின் மூலமாகவும் முகநூல் புத்தகத்தின் மூலமாகவும் சமூக ஊடக வலைத்தளங்களான யூடியூப் மற்றும் நித்யானந்த தொலைக்காட்சிகளின் மூலமாகவும் இப்பொழுது நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பில் அமர்ந்து சத் சங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கல்பதரு இந்த வார்த்தை முதலாக முதல் சிவாகமமான காமிகாகமத்தில் சதாசிவன் எவ்வாறு அமர்ந்து அந்த ஆகமத்தை உபதேசித்தார் என்கின்ற விவரணை, சூழல் விவரணை மந்திரத்தில்தான் முதல் முறையாக உபயோகப்படுத்தப்படுகிறது. கைலாயத்தில் தெற்கு பாகத்தில் மிகப்பெரிய ஆலவிருட்சமான கல்பதரு விருட்சத்தின் அடியில் அமர்ந்து மணிகள் பொதித்த ரத்னசிங்காசனத்தில் வீற்றிருந்து பெருமான் வாழ்வின் அதிநுட்பமான ஆன்மீக இரகசியங்களையும் வெற்றிக்கான நுண்மேலாண்மை நுட்பங்களையும் பிரபஞ்சத்திற்கு அருளினார். அதை அருளும் பொழுது கல்பதரு விருட்சத்தின் அடியிலிருந்து அருளியதாக ஆகமம் சொல்கின்றது. கல்பதரு எனும் வார்த்தை முதல் முறையாக காமிகாகமத்தின் அறிமுக விவரணத்தில்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்வோம். நாம் நம்முடைய கற்பனைக்குள் எதை உருவாக்க முடிந்தாலும் அதை தருகின்ற, நிஜமாக்கி தருகின்ற சக்தியைத்தான் கல்பதரு என்று சொல்கின்றோம். அந்த சக்தி படைத்த மரத்தை கல்பதரு மரம், கல்பதரு விருட்சம் என்று சொல்கின்றார்கள். கல்பதரு நினைத்ததையெல்லாம் நிஜமாக்கும் சக்தி. நமக்கு வர்ற முதல் கேள்வி, இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை என்பவன் நாத்திகன், சாத்தியம்தான் முயற்சித்தால் என்பவன் ஆத்திகன், முயற்சிப்போம் என்பவன் யோகி, வாழ்வோம் என்பவன் சைவன். ஆழ்ந்து கேளுங்கள். சாத்தியம்தானா?
இல்லை என்பவன் நாத்திகன், சாத்தியம் என்பவன் ஆத்திகன், முனைவோம் முயற்சிப்போம் என்பவன் யோகி, வாழ்வோம் வளமாய் என்று வெளிப்படுத்துபவன் சைவன். சாத்தியம் மட்டுமல்ல, இது சத்தியம். ஆழ்ந்து கேளுங்கள். நினைத்ததை எல்லாம் நிஜமாக்குகின்ற வாழ்க்கை முறைதான் ஆதிசைவம். உலகத்தின் மொத்த ஆன்மீகத்தையும் இரண்டு பிரிவாக பிரித்து விடலாம். ஒன்று, தானாகவே முயன்று பல்வேறு செயல்களின் மூலமாகவும் தவங்களின் மூலமாகவும் நமக்குள் இருக்கும் பல்வேறு சக்திகளை வெளிப்படுத்தி இறுதியாக இறைவனை, இறைநிலையை, ஆதி மூல பரம்பொருளை, சோதிச் சுடரை பரம்பொருளை, சதாசிவனை அஸ்தாமலகம் போல், உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெள்ளத் தெளிவாய் தெரிந்து கொள்வது. யோகிகளின் பாதை இது. இந்த பாதையிலே செல்லும் பொழுது இயம நியம யோக பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதிகளின் மூலம் படிப்படியாக தன்னை தூய்மை செய்து கொண்டு வேறு வேறு தவங்கள் கிரியைகள் மூலமாக தன் குண்டலினி சக்தியை விழிப்படையச் செய்து சில சித்திகளையும் அடைந்து அந்த சித்திகளினால் மனம் தடுமாறாமல் குறிக்கோள் மீது நேர் கொண்டு நின்றால் சித்திகளுக்கு மூலமான சித்தபுருஷன், சித்தருக்கெல்லாம் சித்தன், பித்தன் எனும் பெயர் விடத்த பெருமான் திருவடி காணலாம். வழியிலே வருகிற சித்திகளை கண்டு வழி தவறிப் போகவும், மனம் கலங்கிப் போகவும், அலைந்து போகவும், மலைத்து போகவும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அப்பரோ, சுந்தரரோ, ஞானசம்பந்த பெருந்தகையோ, மாணிக்கவாசகரோ சித்திகளை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் செய்த, அவர்கள் வாழ்வில் நடந்த எல்லாமே ஆமானுஷ்ய சக்திகள், சித்திகள் அல்ல. சித்திகள் ஒரு காலகட்டத்திலே வறண்டு போகும் வாய்ப்புண்டு. அருணகிரிநாத பெருமானின் வாழ்க்கையிலே வருகின்ற சம்பந்தாண்டானைப் போல, ஞானசம்பந்தரோடு வாது செய்ய முயற்சித்த சில சமணமுனிகளைப் போல, ஞானசம்பந்தரோடு வாது செய்த சமணமுனிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. சித்து விளையாட்டிலே, மந்திர பயிற்சிகளிலே கைதேர்ந்தவர்கள். ஞானசம்பந்தர் இருந்த திருமடத்திற்கு அவர்கள் பௌதீக ரீதியாக தீ வைக்கவில்லை. மாய மந்திரத்தின் மூலமாகவே அக்னியை அனுப்பினார்கள். தாருகாவனத்து ரிஷிகளைப் போலே, ஞானசம்பந்த பெருமானை எதிர்த்த சமணமுனிகளைப் போலே, அருணகிரிநாத பெருமானை எதிர்த்த சம்பந்தாண்டானைப் போலே சித்திகளோடு விளையாடுபவர்கள் தங்கள் முயற்சி எந்த அளவிற்கு செய்திருக்கிறார்களோ அந்த அளவிற்கு மாத்திரமே அந்த சக்திகள், அந்த சித்திகள் அவர்களுக்கு இருக்கும்.
வரவும் செலவும் போன்றது. வரவுக்கே செலவு செய்யும் வாழ்க்கை முறை, வரவுக்கே செலவு வைக்கும் வைப்பு முறை. வரவை தாண்டி செலவு செய்ய இயலாது. செலவு வந்தால் மீண்டும் வரவு வைத்துக் கொள்ள வேண்டிய வேலையை செய்தாக வேண்டும். அதுதான் சித்திகள். ஆனால் சுந்தரரோ ஞானசம்பந்த பெருந்தகையோ மாணிக்கவாசகரோ திருநாவுக்கரசு பெருமானோ சித்திகள் செய்யவில்லை. அவர்கள் வாழ்வில் நடந்ததெல்லாம் அமானுஷ்ய சக்திகள். சம்பந்தாண்டான், தாருகாவனத்து ரிஷிகள், ஞானசம்பந்தரை எதிர்த்த சமண முனிவர்கள், இவர்களுடைய அமானுஷ்ய விளையாட்டுக்களுக்கும் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர்கள் இவர்கள் செய்த அமானுஷ்ய சக்தி வெளிப்பாடுகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். புலன்களை அடக்கி பெருந்தவம் செய்து மனதை ஒன்றாக்கி தன்னையே தான் எரித்து தவத்தின் வலியினாலே குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து மேலேற்றி வலியால் வரும் வலிமை. எத்துணை வழிபட்டார்களோ அத்துணை வலிமை உண்டு. ஆனால் ஞானசம்பந்தருக்கோ அப்பருக்கோ சுந்தரருக்கோ மாணிக்கவாசகருக்கோ அருணகிரிநாத பெருமானுக்கோ இருந்த சக்திகள் வலியால் வந்த வலிமை அல்ல, வழிபட்டதால் வந்த வலிமை. தன்னையே தன்மயமாய் உணர்ந்து, தன்னையே தன்மயமாய் இறைவனோடு ஒன்றென உணர்ந்து ஒன்றாய் நின்ற சோதிப்பரம்பொருள் நின்று சக்தியாய் வெளிப்பட்டதனால் நடந்த லீலைகள் நால்வரை போன்ற ஞானிகள் வாழ்க்கையில் நடந்த லீலைகள். ஆழ்ந்து கேளுங்கள், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சுத்தாத்வைத நிலையை நோக்கி செல்லும் பொழுது வரும் அமானுஷ்ய விஷயங்கள் சித்திகள். சுத்தாத்வைதத்தில் நிலை கொண்டு வெளிப்படுத்தும் அமானுஷ்ய நிகழ்வுகள் சக்திகள். சித்திகள் வேறு, சக்திகள் வேறு. சித்திகள் என்றாவது முடிந்துவிடும், சக்திகள் என்றுமே முடிவதில்லை. ஞானசம்பந்த பெருமானோ மாணிக்கவாசகரோ தன்னுடைய சுத்தாத்வைத நிலையில் நிலை கொண்டதனால் அவர்கள் வேண்டியவாறெல்லாம் வாழ்க்கை விரிந்தது. அதனாலதான் எத்துணை அமானுஷ்ய சக்திகளை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் சக்தி குறையவும் இல்லை, குறைந்து விடுமோ என்கின்ற பயமும் அவர்களுக்கில்லை. இறைவனோடு இரண்டர கலந்த சுத்தாத்வைத சுகபோத நிலையில் இருந்து
அந்த நிலையில் இருந்து வெளிப்படும் சங்கல்பம் சத்திய சங்கல்பமாகின்றது. மம சங்கல்பம் சிவசங்கல்பமஸ்து என்று சங்கல்ப மந்திரத்திலே ஒரு மந்திரம் உண்டு. என் சங்கல்பம் சிவனுடைய சங்கல்பமாய் மாறட்டும். ஞானசம்பந்தருக்கோ மாணிக்கவாசகருக்கோ அருணகிரிநாத பெருமானுக்கோ எங்கிருந்து அவர்களுடைய சங்கல்பம் உற்பத்தியாகின்றதோ அந்த இடமே சிவமயமாய் மாறிப்போனதனால் அவர்களுக்குள் பொங்கும் சங்கல்பம் மங்களத்தன்மையோடு நிஜமாகின்றது. சித்திகள் ஒரு இடத்தில் வெளிப்படலாம், மறு இடத்தில் வெளிப்படாமல் போகலாம். சக்திகள் நிரந்தரமாய் பொங்கிக் கொண்டே இருக்கும். சித்திகளால் வரவு செலவு கர்மபந்தத்திலிருந்து வெளிப்பட முடியாது. சக்திகளால் வரவும் செலவும் கர்மமும் பந்தமும் இருப்பதும் இல்லை, இருக்கும் பந்தங்கள் எரிந்தும் ஒழிகின்றன. ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சித்திகள் கயிறை வைத்துக்கொண்டு விளையாடுவது போன்றது. சில நேரத்தில் அறியாமல் மற்றவர்களை கட்டுவதாய் நினைத்து நம்மை நாமே கட்டிக்கொள்வோம். சக்திகள் எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்குள் எந்த பந்தத்தையும் கர்மத்தையும் உருவாக்காத தெளிந்த வாழ்க்கை முறை. என்றென்றும் எந்த கர்மத்தையும் பந்தத்தையும் உருவாக்காமல் நாம் விரும்பிய விதத்திலேயே வாழ்க்கையை வெளிப்படுத்திக் கொள்ளும் அறிவியல் கல்பதரு. என்றென்றும் எந்தவிதமான புது பந்தங்களையும் கர்மங்களையும் துக்கங்களையும் குறை உணர்வையும் உருவாக்காமல் நாம் எண்ணியவாறே நம் வாழ்வை நினைத்தவாறே நம் வாழ்வை நிஜமாக்கிக் கொள்ளும் அறிவியல் கல்பதரு. கல்பதருவாக நம் வாழ்க்கையை வாழுகின்ற அறிவியல் ஆதிசைவம். கல்பதருவாக நம் வாழ்க்கையை வாழுகின்ற அறிவியல் ஆதிசைவம். ஆழ்ந்து கேளுங்கள். சித்திகளை வெளிப்படுத்தும் பொழுது அதை எப்படி வெளிப்படுத்துவது, எப்படி உபயோகப்படுத்துவது, எப்படி வாழ்வது, எல்லா பொறுப்பும் உங்களுடையது. சக்திகளை வெளிப்படுத்தும் பொழுது அதன் லாபம் நஷ்டம், வரவு செலவு, போக்கு வரத்து இவை எல்லாம் பெருமானுடையது. முதல் விளைவும் மூல விளைவும் பக்க விளைவும் பின் விளைவும் பரம்பொருளுக்கே ஆனது சக்தி. முதல் விளைவும் மூல விளைவும் பக்க விளைவும் பின் விளைவும்
The cause, effect, after effect and side effect. முதல் விளைவும் மூல விளைவும் பக்க விளைவும் பின் விளைவும். விளைவுகள் நான்குமே பெருமான் பொறுப்பிருக்க நடப்பது சக்தி. அதனாலதான் நால்வர் போன்ற ஞானிகள் தங்கள் வாழ்க்கையில் எத்துணை அமானுஷ்யமான சக்திகளை வெளிப்படுத்தினாலும் அதனால் எல்லோருக்கும் நன்மை மாத்திரமே நடந்ததே அன்றி ஒரு தீங்கும் வரவில்லை. அருணகிரிநாதப் பெருமானை எதிர்த்த சம்பந்தாண்டான் காளியையே அழைத்து கட்டிப்போட வைக்கும் கட்டியம்படைத்தவன். ஆனாலும் ஐயன் முருகன் ஆடி வருவதை தடுக்க ஆகாமல் போனது. இவனோ இரவெல்லாம் யாகம் செய்து இரத்த பலி கொடுத்து என்னென்னவோ செய்தும் காளியையே நேரில் அழைத்தும் கந்தனை கட்ட முடியவில்லை. அருணகிரிநாதப் பெருமானோ கந்தனை கூட பாடவில்லை, கந்தன் மயிலை பாடி முருகனை கொண்டு வந்து விட்டார். முருகப்பெருமானை வரவழைப்பதற்காக அருணகிரிநாதர் மயில் விருத்தம்தான் பாடினார். காரை புகழ்ந்து காரரை கொண்டு வர முடியுமா? செய்திருக்கிறார் அருணகிரி. ஏனென்றால் அது சித்தி அல்ல, சக்தி. சித்திக்கும் சக்திக்கும் வித்தியாசம் தெரிந்தால் கல்பதர் வாழ்க்கை முறையை பற்றிய தெளிவும் அனுபவமும் சாத்தியம். முதல்ல எடுத்த உடனே நாம சொல்றது இதுதான், நினைச்சதெல்லாம் நிஜமாகிறதா? அதெல்லாம் சாத்தியம் இல்லப்பா. ஆகாது என்பவன் நாத்திகன், ஆகும் என்பவன் ஆத்திகன், முயல்வோம் முனைவோம் என்பவன் யோகி, வாழ்ந்து வழிநடத்துவோம் என்பவன் சைவன். மிகப்பெரிய ஞானிகள், யோகிகள், மாணிக்கவாசகப் பெருமான், ஞானசம்பந்த பெருந்தகை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதப் பெருமான், சேக்கிழார் பெருமான், இவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஆழ்ந்து ஆராய்ந்தோமானால் இவர்கள் வாழ்க்கை ஒரு பெரிய அறிவியலாகவே இருந்திருக்கின்றது. ஏதோ ஒரு நடக்காத நாடகங்களின் தொகுப்பும் அல்ல, பொன்னியின் செல்வன் போன்றே புனரமைத்து புணர்த்து தானாகவே நடக்காமல் வடிவமைக்கப்பட்ட வரலாற்று கட்டுக்கதைகளும் அல்ல, அல்லது நடந்ததின் மீது நவரசமுஞ்சாற்றி மெருகேற்றி கவியால் உரைக்கப்பட்ட காவியங்களும் அல்ல. சத்தியம் மாறாது,
உரைகள் உரைத்து தங்கத்தின் நிறை சொல்வது போலே சத்தியம் எனும் உரைகள் உரைத்து நிறைவினால், சத்திய குறைவிலா நிறைவினால் நிறைவை ஏற்றிச் சொல்லக்கூடிய அளவிற்கு சுத்தமான தெளிவான வாழ்வியல் சார்ந்த அறிவியலை தரும் புராணங்கள் இந்த ஞானிகளுடைய வாழ்க்கைகள், இவர்களுடைய அருள் வரலாறுகள். இவர்களுடைய வாழ்க்கையை ஆழ்ந்து படித்தால் அமானுஷ்ய சக்திகள் என்று நாம் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது தோன்றுகின்ற எல்லாமே ஒரு தெளிவான அறிவியலைப் போலவே இயங்கி இருப்பதை காணலாம். அந்த அறிவியல் என்ன? ஏன் ஞானசம்பந்தர் அழுதால் மட்டும் அன்னையே இறங்கி வந்து தன் முலைப்பாலே சுரந்து கொடுக்க வேண்டும்? நாம் அழுதா தன்னையே மறந்து அம்மா டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கு. ஞானசம்பந்தருக்கு மட்டும் ஏன் அன்னையே இறங்கி வர வேண்டும்? சம்பந்தர் பாடல் கேட்டால் ஏன் சாம்பல் பெண்ணாக வேண்டும்? மாணிக்கவாசகர் மனம் கரைந்தால் மட்டும் ஏன் நரியலாம் பரியாக வேண்டும்? நமச்சிவாயவெனும் ஐந்தெழுத்தை அப்பர் சொன்னால் மட்டும் கல் ஏன் தோணியாய் மாற வேண்டும்? நான்கு வார்த்தை நற்றமிழால் ஞானசம்பந்தன் பாடினால் மட்டும் காட்டு ஆண்பனையெல்லாம் ஏன் குலைதள்ள வேண்டும்? பாலே மாறி, பால் இனமே மாறி காட்டான் பனையெல்லாம் குலைதள்ள வேண்டிய ரகசியம் என்ன? அவசியம் என்ன? ஏன் இவர்கள் அழைக்க இத்துணை அமானுஷ்ய விஷயங்கள் நிகழ்கின்றன? அசாதாரணமான நிகழ்வுகள் நிகழ்கின்றன. நம் வாழ்க்கையில் அவைகளை நிகழ்த்த முடியாதா? சாத்தியம். இது சத்தியம். பெருமானின் உரைப்பிற்கும் இருப்பிற்கும் முடிவு காலம் இல்லை. பெருமானின் உரைப்பிற்கும் இருப்பிற்கும் முடிவு காலம் இல்லை. சதாசிவன் சொன்னவைகளுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. களிப்பவன் மகிழ்வான். யார் பெருமான் கடந்த காலத்திலே ஞானிகளின் வாழ்விலே நிகழ்த்திய விளையாடல்களை, திருவிளையாடல்களை, லீலைகளை, நிகழ்வுகளை உள்ளத்தால் களிக்கிறானோ அவன் தன் வாழ்வில் அதெல்லாம் வெளிப்பட்டு காண மகிழ்வான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்.
வள்ளுவப் பெருந்தகை ஒரு திருக்குறளில் அருமையாக சொல்கின்றார். உள்ள களிப்பதும் காண மகிழ்வதும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு. சாதாரண உரையாளர்கள் சொல்கின்ற விஷயம், உள்ளத்தாலே களிப்பதும் கண்டதும் மகிழ்வதும் கள்ளுக்கு இல்லை, காமத்திற்கு உண்டு. இந்த வரட்டி தட்டுறதுக்கு கவிஞர்கள் எதுக்கு? பலாப்பழத்தின் தோலை உரிக்காது பழத்தை பற்றி சொல்லப்படும் கருத்துரைதான் இந்த திருக்குறளுக்கு இவ்வாறு எழுதப்படும் உரை. ஆழ்ந்து கேளுங்கள். உள்ள களிப்பு, உள்ளல் என்பது நம் உயிருக்குள் நிகழும் சிந்தனை செம்மை. நம்முடைய உயிர்ப்பதிவிலே நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த உள்ளல் நிகழ்ந்தால் களிப்பதும், காணல் எனும் செயல் நிகழ்ந்தால் மகிழ்வதும் கள்ளுக்கு இல்லை, காமத்திற்கு உண்டு என்று சொல்கின்ற விதத்திலே குறைப்பொருள் கூறி வள்ளுவனின் மாண்பை அழித்தார்கள். நான் சொல்கிறேன், உள்ள களிப்பும் காண மகிழ்வும் கள்ளுக்கும் இல், காமத்திற்கும் இல். உள்ள களிப்பதும் காண மகிழ்வதும் கள்ளுக்கும் இல். கள்ளுக்கு முதல் முறையே இல், காமத்திற்கு மூன்றாவது முறை இல். உள்ள களிப்பும் காண மகிழ்வும் கள்ளுக்கும் இல், காமத்திற்கும் இல், சிவன் நாமத்திற்கே உண்டு. உள்ளலால் கழித்தல், காண மகிழ்தல் கள்ளுக்கு முதல் தரமே இல், காமத்திற்கு மூன்றாம் தரம் இல். இங்கு காமம் எனும் வார்த்தைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுகின்ற உணர்வு என்கின்ற பொருளை அளித்தால் இந்த குறள் பொய்யாகிவிடும். உண்மையில் அங்கு காமம் என்கின்ற வார்த்தைக்கு எண்ணியதையெல்லாம் வெளிப்படுத்தும் சக்தி எனும் பொருள் கொடுத்தால் மட்டுமே குறள் நிஜமாகும். வள்ளுவனை பொய்யனாக்கினார்கள். கள்ளுக்கு இல், காமத்திற்கு உண்டென்றால் வள்ளுவனை அல்லவா பொய்யனாக்கினார்கள். நிஜத்தில் கள்ளுக்கும் இல், காமத்திற்கும் இல், நினைவெல்லாம் நிஜமாக்கும் காமிகம் எனும் சக்திக்கே உண்டு. காமிகம் எனும் காமிகாகமத்தில் வருகின்ற வார்த்தையான காமத்திற்கும் சாதாரண ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் உணர்வுக்கும் போது நாம் உபயோகிக்கும் வார்த்தையான காமத்திற்கும் தனித்தனியான வேறு வேறு பொருள்கள் உண்டு. உள்ள களிப்பதும் காண மகிழ்வதும் கள்ளுக்கில் காமத்திற்குண்டெனும் குறளில் இரு நபர்களுக்கிடையே ஏற்படுகின்ற காமம் எனும் பொருளை வைத்தால் வள்ளுவன் பொய்யனாகிறான். தெய்வ புலவன் திருவள்ளுவன் வாக்கு பொய்க்குமா? அங்கு அவர் உபயோகப்படுத்தும் வார்த்தையான காமத்திற்கு பொருள் வேறு.
உள்ளினால் உள்ளல் எனும் செயலை செய்தவுடன் காணல் எனும் நிஜமாக அதை மாற்றுகின்ற சக்தியான காமத்தைத்தான் வள்ளுவன் அங்கு குறிப்பிடுகின்றான். இந்த சக்தியைத்தான் கல்பதரு என்று நான் சொல்கின்றேன். உள்ளி உள்ளத்தால் உள்ளிட அதை உள்ளதாய் கண்டிடும் சக்தி. உள்ளத்தால் உள்ளிட அதை உள்ளதாய் காட்டிடும் சக்தி. நினைப்பதை நிஜமாக்கும் சக்தி. உள்ளலை உள்ளதாய் உள்ளபடி உணர்த்தும் சக்தி. அதைத்தான் காமம் என்கின்ற வார்த்தையினால், காமிக ஆகமம் எனும் சொல்லை பெருமான் சதாசிவன் எந்த உணர்வோடு அர்த்தத்தோடு சொல்கின்றார்களோ, என்ன பொருளோடு அவர் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறாரோ அந்த பொருளோடுதான் காமம் எனும் வார்த்தையை வள்ளுவன் இங்கு உபயோகிக்கின்றானே தவிர வெறும் சாதாரண ஆண் பெண் இடையிலே ஏற்படுகின்ற உணர்ச்சி அல்ல. ஆண் பெண் இடையிலே ஏற்படுகின்ற உணர்ச்சி உள்ள கழிக்கிறதா காண மகிழ்கிறதா என்று திருமணம் ஆன 3 ஆண்டுக்கு பிறகு யாரையாவது கேட்டு பாருங்கள். சாதாரண மானுட காமம் எனும் வார்த்தையை எனும் அர்த்தத்தை இந்த வார்த்தையின் மீது ஏற்றினீர்களானால் வள்ளுவன் வாக்கு பொய்யாகிவிடும். தன் புகழுக்காய் வேண்டி தன் செயலையெல்லாம் நியாயப்படுத்த வேண்டி வள்ளுவன் வார்த்தைக்கு வாராத பொருள் கொடுத்து வள்ளுவனை ஐயா பொய்யனாக்காதீர்கள். காமீகம் என்றால் உள்ளுவதை உள்ளபடி உள்ளதாக்கும் சக்தி. உள்ளலை உள்ளபடி உள்ளதாக்கும் சக்தி. நினைத்ததை நிஜமாக்கும் ஆற்றல். உள்ளல் எனும் நிலை சிவத்தில் நிகழ்ந்து உள்ளதாக்கல் எனும் செயல் சக்தியில் மலர்ந்து இந்த இரண்டிற்கும் இடையில் நிகழும் இயைபைத்தான் இங்கு காமம் எனும் வார்த்தையால் காட்டிக் கொடுக்கின்றார் வள்ளுவர். எனவே உள்ளக்கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கும் இல் சாதாரண காமத்திற்கும் இல் சிவம் சக்தியாய் வெளிப்படும் உயர்ந்த காமிகத்திற்கே உண்டு. நினைத்ததையெல்லாம் நிஜமாக்கும் அறிவியலாம் கல்பதர் விஞ்ஞானத்தை பெருமான் காமிகாகமம் என்கின்ற அருமையான ஆகமத்தின் மூலம் உலகிற்கே உரைத்திருக்கின்றார். அதன் சாரம் சுத்தாத்வைத சத்தியத்தின் சாரம், ஆதி சைவம் எனும் வாழ்க்கை முறையின் சாரம், கல்பதரு எனும் சக்தியின் வெளிப்பாடு. நம் வாழ்வில் நினைத்ததையெல்லாம் நிஜமாக்கும் சக்திதான் காமிகாகமத்தின் சாரம். எப்படி
எனும் கேள்விக்கான விடை ஞானபாதம். பெருமான் சொன்னது செப்படு வித்தை அல்ல, எப்படி எனும் சுத்த சத்தியம். உள்ளும் போதெல்லாம் களிப்பை தருவதும் காணும் போதெல்லாம் மகிழ்வை தருவதும் அலம்பலும் சோர்வு புலம்பலும் மனம் கொளாது வாழ்வை மலரச் செய்வதும் சுத்தாத்வைத சைவ ஞானமே. அலம்பலும் சோர்வு புலம்பலும் மனதை மையங்கொள்ளாது உள்ளும் பொழுதெல்லாம் களிப்பும் காணும் போதெல்லாம் மகிழ்வும் தரவல்ல ஒன்றே ஒன்று இந்த ஜீவன் முக்த விஞ்ஞானம் சுத்தாத்வைத சைவ சத்தியமே. தொடர்ந்து இந்த சத்தியத்தை சாத்தியமாக்கும் விஞ்ஞானத்தை கல்பதரு என்கின்ற பெயரால் தினந்தோறும் சத்சங்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்து இதை வாழ்க்கையின் வழிமுறையாக, வாழ்க்கையின் நடைமுறையாக வாழ விரும்புபவர்கள், இதை சாத்தியமாக்கி வாழ்க்கையாக வாழ்க்கை முறையாக வாழ விரும்புபவர்கள், நேரடியாய் இதை அனுபூதியாக மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள், வாருங்கள். உங்களுக்காக பல்வேறு தியான நிகழ்வுகளும் தியான நிகழ்ச்சிகளும் யோக நிகழ்ச்சிகளும் பெங்களூரு ஆதீனத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்றன. வரும் ஆகஸ்ட் 13, 14 நித்திய தியான யோகம் எனும் 2 நாள் தியான அனுபவ முகாமும் முதல் நிலை சிவதீட்சையும் உங்களுக்கு அளிக்கப்படும். பெற்று ஆகஸ்ட் 15 வெளிச்சுதந்திரமாய் மட்டுமல்லாது உள் சுதந்திர தினமாகவும் கொண்டாடுங்கள். சுதந்திரம் என்றால் பல்வேறு வாய்ப்புகளும் வழிகளும் மாத்திரம் சுதந்திரம் அல்ல. சுதந்திரம் என்றால் உண்மையில் தன்னை தானாகவே தன்மயமாய் நடத்தி கொள்ளும் சக்திக்குத்தான் சுதந்திரம் என்று பெயர். ஸ்வதந்திரம் என்றால் தன்னையே ஸ்திரமாக வழிநடத்தி கொள்ளும் சக்தி. வெளியுலகத்தின் வாய்ப்புகளும் சாத்தியங்களும் மாத்திரம் சுதந்திரம் அல்ல, தன்னை நிலைநிறுத்தி ஸ்திரமாக தன் வாழ்க்கையை தானே நடத்தும் ஸ்திரத்தன்மைக்கு சுதந்திரம் என்று பெயர். ஆதி சைவம் எனும் வாழ்க்கை முறையும் சுத்தாத்வைத சைவம் எனும் ஞான முறையும் ஏன்
எப்படி, எதனை, எப்பொழுது என்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவாக சங்கரன் சதாசிவன் அளித்த அறிவியலை கல்பதரு எனும் சத்சங்கமாக உங்கள் எல்லோருடனும் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கின்றேன். உங்கள் கேள்விகளுக்கும் விடையளிக்க முயற்சிக்கின்றேன். தொலைக்காட்சியில் தோன்றும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளையும் உங்களுடைய மற்ற விருப்பங்கள், பிரார்த்தனைகள், கோரிக்கைகளையும் சமர்ப்பிக்கலாம். கல்பதரு தியான சத்சங்கம் தொடரும். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். குருதேவா சரணம், நித்ய குருதேவா சரணம் சரணம். நித்யானந்த பீடம், பெங்களூரு ஆதீனம், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூரு. 08027279999.